ஐயோ, என்ன இது சாமி? என்ன இது? நீங்க அவளை கட்டுப்படுத்துறேன்னு சொன்னீங்க, அவ என்னன்னா எல்லாத்தையும் கலைச்சு விட்டுட்டு போயிட்டா. அவ விஷயத்துல நான் கொஞ்சம் அலட்சியமா இருந்ததுனால ஒரு சின்ன தப்பு நடந்துடுச்சு. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அவளை அடக்கி ஒடுக்கி காட்டுறேன். அவ இந்த இடத்துக்குள்ள வர முடியாத அளவுக்கு இந்த இடத்தை சுத்தி நான் மந்திரக்கட்டு போட போறேன். அதுக்கப்புறம் அந்த மந்திரக்கட்டுக்குள்ள பாதுகாப்பா நாம பண்ற பூஜை நல்லபடியா நடக்கும். ஒரு கை அவளா நானு பார்த்தறேன். இன்னைக்கு அந்த பொம்மையை நான் ஒன்று இல்லைனாக்கிறேன். நீ போய் அந்த மந்திர கைத்தை எடுத்துட்டு வா. நமஸ்காரம். வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. இந்த ஆள் இவ்வளவு பெரிய கும்பிடு போடுறான். எல்லாம் காசு வாங்கறதுக்காக போடுற கும்பிடு. இவ சொன்னாலும் எல்லாரும் பைத்தியம் கணக்கா கிளம்பி வந்திருக்கோம். இதெல்லாம் எங்க போய் முடியுமோ தெரியல. இருங்க, எல்லாம் நல்லபடியா தான் முடியும். நீங்க கவலையே படாதீங்க. அவன் நமக்கு சொத்தை எழுதி தர போறது நிஜம். அதுக்காகத்தானே இங்க வந்து லூசு மாதிரி நின்னுகிட்டு இருக்கேன். முடியட்டும் முடியட்டும், அவ என்னதான் பண்றான்னு பாப்போம். உன்னோட வருத்தம் எனக்கு நல்லாவே புரியுது. ஒரு விஷயம் நடந்து முடியற வரை எல்லாரும் நம்புறதுக்கு யோசிக்கும். அது நடந்த பின்னே அவங்களுக்கு உண்மை தானா புரியும். அத நான் புரிய வைக்கும். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மனுஷங்க கூட கொடுத்த வாக்க மீறலாம். ஆனா ஒரு ஆன்மா ஒரு வாக்கு கொடுத்தா அத சத்தியமாயிட்டு கருதி அதை மதிச்சு பறஞ்சதை செய்து காணிக்கும். அதனால தானே நான் இந்த பூஜைய நம்பிக்கையோட செய்றேன். பொம்மையோட போட்டோ கேட்டேனே, எവിടെ? நான் இப்ப மந்திரம் சொல்லாம போகுது. നിങ്ങൾ பொம்மையோட போட்டோக்கு பூனை போட்டுட்டே வரணும். 1008 முறை மந்திரம் சொல்லி பூஜையினை செய்து முடிக்கணும். கடைசி பூவை போடும்போது அந்த ஆன்மாவை நாம காணோம். பொம்மியக்கா, நீ சொன்னதை நம்பிதான் நான் இந்த பூஜையை செஞ்சு முடிச்சிருக்கேன். இவங்களெல்லாம் கஷ்டப்பட்டு இங்க கூட்டி வந்திருக்கேன். இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காதுக்கா. வா, வந்து உன்னை கொன்னவங்கள காட்டி கொடுக்கா. ராணி, ராணி,
ராணி, நான் இங்கதான் இருக்கேன். நான் வந்துட்டேன். പൂജ തീർന്ന് ആത്മാ ഇന്നും നമുക്ക് കാണുന്നില്ല. ഇതിലേതോ പ്രശ്നം ഇരിക്കുന്നു തോന്നുന്നു. நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது ரெடிமேட் டயலாக் வச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி எடுத்து விடுறீங்களே. காசை வாங்குற வரைக்கும் ஒரு மாதிரி பேசுவீங்க, காசை வாங்குனதுக்கு அப்புறம் வேற மாதிரி பேசுவீங்க. இதெல்லாம் பத்தி தெரியாதா? ஏதோ பொம்மி வருவா, அடையாளம் காட்டுவா, ஒன்னு சொன்ன யாரையுமே காணுமே. முன்னாடி ராணியே இப்படி ஆயிடுச்சு. ராணி, நான் இங்கதான் இருக்கேன் ராணி. உன்னால என்ன பார்க்க முடியலையா ராணி? நான் இங்கதான் இருக்கேன். இதுல எனக்கு ஏதோ சரியா படல. நம்மள மீறின ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. நாம இவட பூஜை பண்ற இதே சமயத்துல உண்மையை கட்டுப்படுத்துற மாதிரியான விஷயம் வேற எங்கேயோ நடந்துகிட்டு இருக்கு. தாத்தா, பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறவள நம்பி எல்லாரையும் வர சொன்னீங்களா தாத்தா? இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்களா? தாத்தா, பொம்மி அக்கா வருவாங்க தாத்தா. என்னத்துக்கோசரம் இப்படி நம்பிக்கை இல்லாம பேசிட்டு இருக்கிறீங்க? அம்மா, சாவு ஏன் கையில தாண்டா. நீ யார காப்பாத்தணும்னு இந்த பூஜையை பண்றியோ அவங்களுக்கு எல்லாம் கெட்ட காலம் நெருங்கிருச்சுடா. இத்தனை பேரோட சாவும் ஏன் கையில தாண்டா. அவங்களோட சேர்ந்து நீயும் சாக போற. உன்னோட மண்ணா ஆகதான் போற பாரு. இனி பேசி பிரயோஜனம் இல்ல. வந்துடு, வந்து இதுக்குள்ள போ. வா. உன்னை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். டேய், பூஜையை நிறுத்துடா. ஓம் கிரீம் லீம் ப்ரீம். அக்கா, பொம்மி அக்கா, என்ன இப்படி ஏமாத்திட்டியேக்கா. நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லக்கா. எல்லாமே போச்சேக்கா. வாங்க போலாம். இன்னமும் இவ பேச்ச நம்பிக்கிட்டு இங்கே இருக்க போறீங்களா? இங்க நடந்த விஷயம் அத்தனையுமே பொய், டிராமா. வாங்க போலாம். அம்மா, குறைச்சு நேரம் இருக்கு. ராணி சொன்ன விஷயம் எதுவும் பொய்யில். இப்ப நடத்திய ஆத்ம சாந்தி பூஜை ஒரு நல்ல எண்ணத்தினால செஞ்சது. இந்த பூஜையை பத்தி சாதாரண ஆட்காருக்கு தெரிஞ்சிக்க வாய்ப்பு குறைவான்னு. இதை செய்ய சொன்னது நிச்சயமா ஒரு ஆன்மா. அதனால இதை செய்ய சொல்லியது உண்மையா தானே இருக்கும். ஆமாமா, சொன்னது பொம்மையா இருக்கும், பேமெண்ட் வாங்குறது நீங்களா இருக்கும். காசுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லாதீங்கய்யா. வாங்க எல்லாரும் கிளம்புங்க. சரி வாங்க. வாத்தமண்ணா, தாத்தா, நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, வேண்டாத வேலை தாத்தா அதெல்லாம். சரி வாங்க எல்லாரும் போலாம். பாட்டி வாங்க. சித்து அண்ணா, ஏங்க நிக்கிறீங்க? வாங்க. நான் வரல, நீங்க போங்க. சரி வாங்க, நாம போலாம். என்னம்மா ராணி, நான் எத்தனை தடவை சொன்னேன், கேட்காம இப்படி பண்ணிட்டியம்மா. சரி வா போலாம். தாத்தா, நீங்களாவது இருங்க தாத்தா. என்னமா பண்ண சொல்ற? சொத்தை எழுதி தர நீயாவே வாய விட்டுட்ட. இனி என்ன ஆகும்னே தெரியல. இல்ல, உள்ள நுழைஞ்ச காலை வெட்டிடுவேன்.
ஏய் சொல்லிக்கிட்டே இருக்க நீ பாட்டு வந்துட்டே இருக்க ஏய் உனக்கு அவ்வளவு திமிரா சொல்லிக்கிட்டே இருக்க நீ பாட்டுக்கு உள்ள வர நீ முதல்ல வெளியே போங்கறல்ல பாத்தீங்களாப்பா அவளுக்கு எவ்வளவு திமிருன்னு எப்படி வந்து நிக்கிறா பாருங்க எல்லாம் நீங்க கொடுக்குற இடம்பா ஒழுங்கா அவளை வெளியே போக சொல்றீங்களா இல்ல கழுத்தை பிடிச்சு நான் வெளியே தள்ளவா டேய் பத்து கொஞ்சம் பொறுமையா இருடா அவனும் கத்திக்கிட்டு இருக்கான் இப்ப நீயும் சத்தம் போட்டுட்டு இருந்தா என்னடா அர்த்தம் அட சும்மா இருக்கப்பா எப்ப பார்த்தாலும் நீங்க இதே மாதிரி தான் பேசிட்டு இருப்பீங்க ஏய் அந்த பூஜை முடிஞ்சது பூமி வருவான்னு சொன்னல ஏன் வரல எதுக்காக எங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் முட்டாள் ஆக்குன இங்க பாரியா நான் சொன்ன எல்லா மேட்டரும் மெய்யாலுமே சொன்னதுதான் பொய்யே கிடையாது ஐயோ திரும்ப பொய் மேல பொய் சொல்லி என்ன சாகடிக்க பாக்குறியா இங்க பாரு இனிமே ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்க கூடாது நீ கிளம்பு முதல்ல கிளம்பு அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு நீ சொன்னதும் கிளம்புற வேலையெல்லாம் நம்மளாண்ட நடக்காது இந்த ராணியாண்ட இந்த பப்பெல்லாம் வேகாது நாங்க போலீஸுக்கே கடுக்கா கொடுப்போம் நீ எல்லாம் ஏமாத்துறோம் நீ வாக்கா இல்லங்கற என்ன பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்க ஃப்ராட் முதல்ல வெளிய போய் வீட்டை விட்டு போ முடியாது என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவடா கழுத்தை பிடிச்சு வெளிய தள்ளுவேன் ஏற்கனவே என்ன கழுத்தை புடிச்சு தள்ளின மனோவுக்கு நான் என்ன குத்தன்னு வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் என்ன மேல கை வைக்கிற என்ன அடிச்சிருவன் குத்திருவன் கிழிச்சிருவன் எங்க எல்லாரையும் மிரட்டுறியா உனக்கு அவ்வளவு திமிரா யோ நான் என்ன உன்னை மிரட்டினேன் 2 கைய தேய்ச்சதுக்கு நீயா தப்பா அர்த்தம் பண்ணிக்கிறா என்னதாயா உன் பிரச்சனை இங்க பாரு பேசி நான் வெறுப்பேத்தாத முதல்ல இங்க இருந்து கிளம்பு இந்த பாருங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் பொம்மி அக்கா அங்க வரலன்னு நினைச்சுன்னு இருக்கிறீங்களா எதுக்கு இவ வாந்தி எடுக்கிறா விடு சாப்பிட்டது ஒத்துட்டு இருக்காது அவதான் கிடைச்சது போதும்னு கண்டதையும் திங்குறாள சும்மா இருடா இல்லத்த இவ வாந்தி எடுக்கிறத பார்த்தா ஏதோ வேற மாதிரி இருக்கு ஐயோ என்ன சொல்ற தம்மண்ணா ஆமா அத்த ஒருவேளை இது பித்த வாந்தியா இல்லாம மத்த வாந்தியா இருக்குமோ ராணி குடி பொறுமையா குடி அவதான் உரிமை இருக்கு அது இதுன்னு ஏதேதோ பேசினாளே ஒருவேளை இதைத்தான் சொல்ல வந்தாளோ வெளியே போன தாடிகாரன் கத்தின்னு கிடந்தா ஒரே ஒரு வாந்திக்கா இப்படி வாய முடின்னு கம்முன்னு இருக்கான் அப்போ வாந்தி மேட்டரை வேற மாதிரி யோசிச்சுன்னு கம்முன்னு இருந்துட்டான்னு நினைக்கிறேன் ராணி ஐயோ அக்கா என்னால முடியலக்கா என் உடம்புக்குள்ளார என்னென்னமோ பண்ணுதுக்கா வாந்தி வர மாதிரி இருக்கு உடம்பெல்லாம் படபடன்னு வருது நாக்கெல்லாம் ஒரு மாதிரி நமங்குதுக்கா நடி சொல்ற இனிமே கொஞ்ச நேரத்துக்கு இப்படியே மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதுதான் ஏமா ராணி என்னமா ஆச்சு என்ன ஆச்சுன்னு சும்மா என்னாண்ட வந்து கேட்டா நான் என்ன சொல்லிட்டோம் அத்தை உன் பேர் என்னாண்டையே கேளு என்ன மறுபடியும் ஏதாவது சொல்லி சமாளிக்கிறியா ஏய் நான் எதுவுமே பண்ணல இந்த மாதிரி பொய் சொல்லி ஏமாத்தாத ஏற்கனவே பூஜை முடிஞ்சது பூமி வருவான்னு சொன்னேன்ல அதே மாதிரி இதுவும் பொய் தான் அக்கா தாமரை அக்கா சொல்லுடி
கொஞ்சம் மாங்காய் ஊறுகாய் எடுத்துட்டு வாயேன். நாக்கெல்லாம் ஊறுதுக்கா. ஏதாவது புளிப்பா சாப்பிடணும் போல இருக்குது. சரி இரு, நான் எடுத்துன்னு வரேன். தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க, வழி விடு. எப்படி படியறதுனே தெரியல. தலை எழுத்து. அடியே ஏன் ராணிய மொத்த ஊடும் இந்த விஷயத்தை நம்பி உன்னைய தாங்குது. நடந்த விஷயம் மெய்யாலுமேவா? எத்தக்கா மெய்யாலுமைவான்னு கேக்குறா? இல்லடி, இப்ப நீ வாந்தி எடுத்தல்ல, அது பித்த வாந்தியா இல்ல மொத்த வாந்தியா? என்னக்கா நீ எல்லார் முன்னாலையும் தானே வாந்தி எடுத்த? மெய்யாலுமேதான்க்கா. ஐயோ, மெய்யாலுமேவா? ஆமா. சொம்மாங்காட்டியும் எடுத்த வாந்திக்கே மொத்த குடும்பமும் கதை கட்டிச்சு. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அத்தை என்னன்னு பாப்போம். எப்படி இப்படி ஒரு விஷயம் நடந்தது? அந்த ஃப்ராட வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது, அப்படியே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளும் நினைச்சா கடைசியில இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சே. சித்தார்த், நீ கண்ட்ரோலான ஆளாச்சேடா. அப்புறம் எப்படா இது நடந்தது? அவ பொம்மையா நடிச்சிட்டு இருந்தப்ப கூட எதுவுமே நடக்கலையே. அன்னைக்கு இவ ராணின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி அடிச்சு போலீஸ்ல நாம மாட்டணும். அன்னைக்கு இவதான் என்ன ரூமுக்கு கூட்டிட்டு வந்தா. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எதுவுமே ஞாபகத்துக்கு இல்ல. காலையில பார்த்தா என்ன நடக்குது? சத்தமா இருக்கு. இன்னைக்கு கூட இல்லையே. சத்தம். தாத்தா, என்ன தாத்தா நம்ம வீட்டுக்கு வந்து வெடிலாம் வைக்கிறாங்க? என்னன்னு தெரியலையப்பா. அடக்க உடக்கமா இருக்கலாம், அதுக்கு நீ இப்படியா எம்மம் பெரிய சாதனை பண்ணிக்கிறீங்க? வேணாம் வேணான்னு சொல்றீங்க. இந்த கிரீடத்தை வச்சுக்கங்க மாப்பிள்ள. வேணாம் சொல்லாதீங்க, வச்சுக்கங்க மாப்பிள்ள. எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்காரு மாப்பிள்ள. இந்தாங்க புடிங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள, எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்கீங்க. மாப்பிள்ள தம்பி, நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. இருங்க, இத நான் உங்களுக்கு பூசி விடுறேன். இது வெற்றி திலகம். இந்த ராணி நீயும் வச்சுக்க. தாலி கூட இன்னும் பிரிச்சு கோக்கல, அதுக்குள்ள எங்க ராணிய வாந்தி எடுக்க வச்சிட்டீங்களே மாப்பிள்ள தம்பி. எம்மா பெரிய விஷயம் இது. இந்த மாதிரி விஷயத்த வாயால பேசிட்டு இருக்க கூடாது. மல்லிகா, ராணிக்கு ஸ்வீட் எடுத்து ஊட்டி விடு. சரிக்கா. என்ன பார்த்துட்டு இருக்க? மாப்பிளைக்கு ஊட்டி விடுமா. ஊட்டுன்னு கொன்றுவேன்.
முடியல. உனக்கு இன்னொரு இன்ப அதிர்ச்சியும் இருக்கு. நம்ம அண்ணன் வழக்கமா பாடும்ல, இன்னைக்கு உனக்காக ஒரு கானா பாட்டு இருக்கு. தாசண்ண எடுத்து விடுன அந்த பாட்டை. வளகாப்பு 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 தான், ராணி அம்மாவுக்கு வளகாப்பு தான். வளையல் சத்தங்கள் கேக்குதம்மா, ஊரெல்லாம் கொண்டாட்டமா ஆடுதம்மா. வாழப்போகும் வீட்டுக்குள்ள வாழை மரம் போல நீயும் பசுமையா வாழ வேணுமா, கண்ணு பசுமையா வாழ வேணுமா. அந்த மாமனார மாமியார அன்பாக பார்த்துக்கணும், பண்பாக வாழ வேணுமா. வளகாப்பு 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 தான், ராணி அம்மாவுக்கு வளகாப்பு தான். சித்தாத்து மாப்பிள்ள வெயிட்டு வெயிட்டு, ராணிக்கு கிடைச்ச கிஃப்ட் கிஃப்ட். சித்தாத்து மாப்பிள்ள வெயிட்டு வெயிட்டு, ராணிக்கு கிடைச்ச கிஃப்ட் கிஃப்ட். ஆகாயம் சொந்தம் இல்ல, நீருநலம் சொந்தம் இல்ல, கனவே சொந்தம் தானம்மா. வளகாப்பு 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 தான், ராணி அம்மாவுக்கு வளகாப்பு தான். இந்த மாதிரி நேரத்துல நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண கூடாது. அதுவும் இந்த மாதிரி டைம்ல குழந்தைய பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உன்னை இப்படி பாக்கையில எங்களுக்கு இம்மா சந்தோஷமா இருக்கு தெரியுமா. தாடிகாரனை சமாளிக்கிறதுக்காக எடுத்த வாந்திய எல்லாருமே நம்பிட்டாங்களே, இது எப்படி மெயின்டைன் பண்றது? இந்த தாமரை அக்கா வேற இம்மாம் பெரிய கூத்து பண்ணி வச்சுக்குது. நான் எங்க உண்டான குண்டான இப்ப மட்டும் இல்லன்னு உண்மையா சொன்னா தாடிகாரன் செம்ம டென்ஷன் ஆயிருவான். அதுக்கப்பால இந்த கத்தி சம்பந்தப்பட்ட எல்லா மேட்டரையும் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சதெல்லாம் நடக்காமலே போயிரும். எங்க போனா இந்த மனோ? ஆளையே காணுமே. ஐயோ, என்ன மனோ இத்தனை தடவை போன் பண்ணிருக்கான்? ஐயோ, எனக்கு மனோ இத்தனை தடவை போன் பண்ணிருக்காரு. நீங்க 2 பேரும் போன் எடுக்கலனா மனோ எனக்கு போன் பண்ணிருக்கலாம்ல, ஏன் பண்ண மாட்டேங்கிறான்? ஐயோ, எனக்கும் மனோ போன் பண்ணிருக்கானே. ச்சே, போன் சைலண்ட்ல இருந்திருக்கு. ஐயோ, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும், என்னன்னு கேட்போம். எத்தனை போன் பண்ணி ஒரு போன் கூட அட்டெண்ட் பண்ணல, இப்ப எதுக்கு போன் பண்றாங்க? மா, எல்லாரும் வீட்ல தானே இருக்கீங்க? இல்ல ஒட்டு மொத்தமா எங்கயாவது போய் தொலைஞ்சிட்டீங்களா? டேய், உங்க 3 பேருக்கும் மாத்தி மாத்தி போன் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் ஒருத்தரால கூட போன் எடுக்க முடியாதா? ஏன் இப்படி கோச்சிக்கிற? கவர்மெண்ட்ல இருந்து வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் 10,000 ரூபாய் தரேன்னு சொல்லி இப்பதானே வந்துட்டு போனாங்க. அவங்க கிட்ட எல்லா ஃபார்மையும் ஃபில் பண்ணி கொடுத்து கைரேகையும் வச்சு கொடுத்துட்டோம். என்னது ஃபிங்கர் பிரிண்டா? அட ஆமாண்டா, நீ மட்டும் தான் குடுக்கல. அவங்கள மறுபடியும் நாளைக்கு வர சொல்லிருக்கேன். நாளைக்கு எங்கேயும் போகாம மறக்காம நீயும் கைரேகை கொடுத்துடு. ஐயோ மா, யாரு என்ன வந்து கேட்டாலும் யோசிக்காம கொடுத்துருவீங்களா? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? என்னடா, காசு 10,000 தராங்களாண்டா, அத போய் வேண்டாம்னு சொல்ல முடியுமா? மா, என்னம்மா புரியாம பேசிட்டு இருக்கீங்க? நீங்க தான் ஏதோ பண்ணிட்டீங்க. அந்த தமன்னால என்ன படிச்சு கிழிச்சா? என்ன மனோ இப்படி திட்டுற? ஏன் மனோ தமன்னாவை திட்டிக்கிட்டு இருக்க? சரியாதான் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்திருக்கா. அவளும் இந்த வீட்டு பொண்ணு தானே. மாமா, 3 பேரும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. எல்லாமே அந்த ராணியோட வேலை மாமா. இங்க பெரிய பிரச்சனையா இருக்குமா? சார், இதுல இருக்கிற கைரேகை எல்லாம் எடுத்துடலாம்ல சார்? ஆமாயா, உன் மேல ஆசை பாரு, அதுக்கோசரம் தான் இப்படி எல்லாம் பண்ணுன்னு கிடக்குறேன். கதவை லாக் பண்ணன்னு வச்சுக்கோ, அப்புறம் உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இன்னத்துக்கோசரம் லாக் பண்ணன்னு அதுக்கும் திட்டுவ. இன்னத்துக்கோசரம் வம்புன்னு தான் திறந்து வச்சுக்கினே மாத்தின. யாரும் வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் நீ மட்டும்தான் வருவ. நீதான் என்ன பார்த்தாலே எதிரி உச்சி ஓடுவிய. சரி சரி, நான் உன்னாண்ட கொஞ்சம் பேசணும். இங்க பாரு, உன்கிட்ட பேசுறதுக்கோ நீ பேசுறத கேக்குறதுக்கோ எனக்கு இஷ்டமே இல்ல, சரியா? இருன்னு சொல்றேன். இப்ப நீ கை எடுக்க போறியா இல்லையா? தள்ளு. என்ன மேட்ருன்னு கேட்டுக்கின்னு அப்பால போயா? நானே விட்டுறேன். இப்ப கேப்பியா கேட்க மாட்டியா? என்ன விளையாட்டுது? விடு, என்ன தள்ளு போ. இறையா, முக்கியமான மேட்ரியா, கேட்டுக்கின்னு அப்புறமா போ.
இப்ப நீ விட போறியா இல்லையா? தள்ளு. ஐயோ ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். நான் சொல்றத கேட்டுக்கின்னு அப்பால போ. அதெல்லாம் கேட்க முடியாது. போ. தள்ளு. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? யோ, உனக்கு தான் யா பைத்தியம். என்ன கீழே தள்ளி மேல நீ உழுந்து நீ என்ன பைத்தியமான்னு கேக்குறா? எந்திரியா. நான் என்ன சொல்றேன்னு கேட்டுக்கிட்டு அப்பால போன்னு சொன்னா என்னத்துக்கோசரம் இப்படி சீன் போட்டுன்னு இருக்க? இந்த பாரியா, இங்க நின்னு என்னாண்ட என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு போனா உன் குடி ஒன்னும் மூழ்கிறாது. உன்னாண்ட அந்த கத்திய காமிச்சு பேச வந்ததுக்கு குடி கொடுக்காம போய்கினே இருந்த. அதான் மார்க்காண்ட, அதான்யா வக்கீலு உன்னை வெளியே இட்டாண்டாரு. அந்த மார்க்காண்ட விஷயத்த கேட்டேன். அவரு இந்த கைரேகெல்லாம் எடுப்பாங்கல்ல, அவங்களாண்ட போய் இந்த கத்திய குடுக்க சொன்னாரு. அங்க மனோகர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவராண்ட கத்திய குத்துட்டு நான் வந்துக்கிறேன். அதுல இருக்கிற கைரேகை எடுத்து அதுல யாரோட கைரேகைக்கு இது என்ன மேட்ருன்னு எல்லாத்தையும் சொல்றாரு. நாளைக்கு காலையே பொம்மி அக்காவை கொன்னது யாருன்னு தெரிஞ்சிரும். புரியுதா? இங்க பாரு, நான் உனக்கு கடைசியா வார்ன் பண்றேன். ஏற்கனவே பொம்மி கொலை சம்பந்தப்பட்ட வீடியோவை என் கைக்கு கிடைக்காம நீ உடைச்சிட்ட. இப்ப ரொம்ப கரிசனம் இருக்கிற மாதிரி என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க. இனிமே இந்த மாதிரி வந்து பேசி எனக்கு கடுப்பேத்திட்டு இருந்த, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஐயோ, என்னக்கா இது? சுத்தி காத்து கீத்து எதுவுமே இல்ல, இப்படி பட்டு நனைஞ்சிச்சு. இருடி, நான் மறுபடியும் விளக்க ஏத்துறேன். இது மறுபடியும் அஞ்சிச்சு. எரிய வேண்டியது நெருப்பல்ல, உனக்குள் அந்த தீ பற்றி எரிய வேண்டும். யாருக்கா அது? தெரியலையடி. கண்ணிருந்தும் குருடராய் வாழ்பவர் பலர், கண்ணில்லாவிட்டாலும் உள்ளொளியோடு திகழ்பவர் சிலர். உனக்குள்ளே எரியும் தீ உன்னை வழிநடத்தி உண்மைகளை அறிய வைக்கும் தீ. அதுவே இப்போது உனக்கு வேண்டும். அக்கா கேட்டல, எப்படியாவது தலை கீழே நின்னாவது பொம்மி அக்காவை வெளியே கொண்டு வந்துடணும்க்கா. அத்தா, அதுக்கு நீதான் எனக்கு உதவி செய்யணும். என்னக்கா இது? உலகத்துல நடக்காத அதிசயம். தாடிகாரன் எனக்கு போன் பண்றான். எதனா சண்டை போட கூப்பிட போறாரு, பாத்துக்கறானே. ஆமா ஆமா, அந்த ஆளுக்கு நேரம் காலம் சூழ்நிலை எதுவும் தெரியாது. என்ன எதுனா வம்பு இழுப்பான் பாரு. ஹலோ, எங்க இருக்கு நீ? நான் தாமரை அக்கா கூட கோயிலுக்கு வந்துக்கிறேன். என்ன விஷயம்? நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. என்னயா, என்ன விஷயம்? வான்னு சொல்றேன்ல, சீக்கிரம் வா. எங்க என்னடா? வாங்கம்மா, இத பாருங்கம்மா. என்ன விஷயம்? பாருங்க. நீ சொன்னப்பவே நான் ஒழுங்கா கேட்டிருக்கணும்.
என்ன எதுன்னு புரிஞ்சுக்காம விட்டது பெரிய தப்பா போச்சு. நீ சொன்ன மாதிரி அவர் கையில நீ ஹேண்ட் ஓவர் பண்ண கத்தி பொம்மிய கொலை பண்ண யூஸ் பண்ண கத்தியா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். இதுதாயா உனக்கு நான் திருப்பி திருப்பி சொல்லினே இருந்தேன். அத்தை நம்பாம வரைச்சுக்கினே போனேன். சரி சரி, உனக்கு அந்த கத்தி எங்க கிடைச்சது, எப்படி கிடைச்சது? அது வந்து பொம்மி அக்கா, அது வந்து அது பொம்மி அக்கா. ஐயோ, தாடிகாரனாண்ட பொம்மி அக்காவை பத்தி பேச்சு எடுத்து அந்த அக்கா தான் காட்டி குத்துச்சுன்னு சொன்னா சத்தியமா நம்ப மாட்டான். என்னை போட்டு வறுத்தெடுக்க ஆரம்பிச்சிருவான். அதே மாதிரி சித்தர் சாமி சொன்ன விஷயத்த சொன்னாலும் தாடிகாரன் நம்பத்துக்கு வாய்ப்பே இல்ல. ஏய், உன்னதான் கேக்குறேன், சொல்லு. சரி, உண்மையை சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் நம்புறதும் நம்பாததும் தாடிகாரனோட இஷ்டம். அந்த கத்திய காமிச்சு கொடுத்ததே பொம்மி அக்கா தாயா. ஐயோ, ஏன் இப்படி பொய் சொல்லி எனக்கு கடுப்பேத்துற? இப்பதான் உன்கிட்ட நல்லா பேசலாம்னு நினைச்சேன். என்கிட்ட திட்டு வாங்குறதுனே கிளம்பி வந்திருக்கியா? நான் கடுப்பாயிரும் சொல்லிட்டேன். இது பாரு, நான் சொல்றதெல்லாம் சத்தியம். நீ நம்புனா நம்பு, நம்பாங்காட்டி போ. ஆனா கண்டிப்பா நீ பின்னாடி வருத்தப்படுவ. இத பாரு, நான் பேசின அத்தனை விஷயமும் உண்மை. இது நீ கட்டின இந்த தாலி மேல சத்தியம். ஏய், இதுவே டிராமா தாலி, இதுல சத்தியம் வேறயா? உனக்கு வேணா இது டிராமா தாலியா இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் மனசார கட்டிக்கின ஒரிஜினல் தாலி தான். சரி, உண்மையை சொல்லு. மறுபடியும் பொம்மிதான் வந்து கத்தியை காமிச்சு கொடுத்தா அது இதுன்னு உருட்டெல்லாம் என்கிட்ட காமிச்ச, நான் டென்ஷன் ஆயிடுவேன். சரி விடு, நீ எதையுமே நம்ப வேணாம். இத பாரு, இப்ப கூட பொம்மி அக்காவு நீ இப்போது செய்ய போகும் பூஜையை எவரும் அறியக்கூடாது. அப்படி யாராவது அறிந்து கொண்டால் அந்த பூஜையின் பலன் கிடைக்காமல் போய்விடும். இதை நீ தனியாக செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது உயிருக்கு ஆபத்து கூட நேர வாய்ப்புண்டு. இதை நீ வெளியில் யாரிடமும் சொல்லக்கூடாது. இல்ல, இத நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சாமி. சரி, நீ மறுபடியும் ஏதோ பொம்மின்னு சொல்ல வந்தியே? ஒன்னும் இல்லையா, இனி ஒரு ராத்திரி தாண்டதுக்கு அப்பால யார் யார் எப்படிங்கிற உண்மை உனக்கே தானா தெரிய வரும். மறுபடியும் என்ன உளர்ற? சுத்தமா ஒண்ணுமே புரியல. எத்த சொன்னாலும் நீ தான் நம்பவே மாட்டிய. முத வேலையா பொம்மி அக்காவை வெளியே கொண்டு வர வழியை பார்க்கணும். காட்டு கோயில்ல பூஜை பண்ணி அந்த மந்திர கட்டை உடைச்சு பொம்மி அக்காவை விடு வச்சு கூட்டின்னு வரணும். இது பாரியா, என்ன கேட்க நினைச்சாலும் அந்த மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ. அதுக்கான பதிலு உனக்கு நாளைக்கு தானா தெரிய வரும். தாத்தா, நான் ஒரு வேலையா வெளியே போறேன். அந்த வேலையை முடிச்சிட்டு நாளைக்கு தான் நான் திரும்பி வருவேன். என்னது? நாளைக்கு காலையிலயா? என்னம்மா இது? என்னம்மா இப்படி சொல்ற? சித்தார்த்த அவசரமா எங்கேயோ கிளம்பி இப்பதான் போனா. என்னடான்னு கேட்டா வந்து சொல்றேன்னு சொன்னா. இப்ப நீயும் கிளம்புற. ஏதாவது பிரச்சனையாமா? என்கிட்ட எதுவும் மறைக்கிறியா? ஐயோ தாத்தா, எனக்கு என்ன பிரச்சனை? எங்க ஏரியாவுல ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கோசரம் தான் நான் போறேன். நான் வந்துருவேன் தாத்தா. இந்த மாதிரி நேரத்துல ஏன் இப்படி ரிஸ்க் எடுத்து போகணும்? கொஞ்சம் உடம்ப பாத்துக்க வேணாமா? ஐயோ, பெருசு வேற நான் உண்டாகிறேன்னு நினைச்சு அது இதுன்னு உளறின்னு இருக்குதே. தாத்தா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நான் வந்துருவேன். சரியா? சரிம்மா. எந்த ஊர்னு சொன்னாங்க மேடம்? பொறையூர்னு சொன்னாங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுக்கு போகணும். சரிங்க மேடம். அந்த காட்டுக்குள்ளாரதான் சித்தர் சொன்ன அந்த உச்சிமா காளியம்மா கோயில் இருக்குது. அதை வேற எப்படியாவது கண்டுபிடிக்கணும். எப்படியாவது பொம்மி அக்காவை அந்த மந்திரவாதி கட்டுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்தே தீரணும். பாக்குற மாதிரி தெரியுது. வண்டி நிப்பாட்டு, வண்டி நிப்பாட்டு. டேய், போடா போடா. சரி, போறேன். அவங்கள மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணி போ. ஓகே.
என்னாச்சு? அந்த ராணி தான் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். அடுத்து என்ன பிளான்? கொஞ்சம் ஒதுக்குப்புறமான இடம் வந்ததும் வண்டியை மடக்கி அவளை தூக்கிட்டு போய் அடிச்சு கொண்டு புதைச்சிடலான்னு பிளான் பண்ணிருக்கேன் மேடம். சூப்பர். முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே? சரிங்க மேடம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ கதையை முடிச்சிருவாங்க. டேய், ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அந்த வண்டி ஓவர்டேக் பண்ணி மறக்கா. அவ கதையை இன்னைக்கு முடிக்கணும். புரியுதா? புரியுதா? சரி, நான் முடிச்சிடலாம். கார்ல இந்த பொண்ணு எங்க? நம்ம பின்னாடி ரொம்ப நேரமா அந்த கார் வந்துன்னு இருக்கே. என்ன இது? ஒருவேளை பொம்மி அக்காவை காலி பண்ணவங்களும் இவனுங்களா இருக்குமோ? இவனுங்க தான் ஒருவேளை மனோகர் சாரையும் கொண்டு இருப்பாங்களோ? அவங்கதான் இப்படி பின்னாடி வந்துன்னு இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ணா, டிரைவர் அண்ணா. என்னம்மா? கொஞ்ச நேரமாவே அந்த காரு நம்ம பின்னாலேயே வந்துன்னு இருக்கு. ஆமாம்மா, நானும் கவனிச்சேன். இல்லண்ணே, நானே ஒரு பிரச்சனைக்கோசரம் தான் இப்படி வந்துன்னு இருக்கிறேன். அவனுங்க கண்ணில் நான் பட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும். வண்டியை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கண்ணா. நான் வண்டியில இருந்து பட்டனை இறங்கிடுறேன். நீங்க பாட்டுக்கு நிறுத்தாம போயினே இருங்க. அவங்க பார்க்காதப்போ கொஞ்சம் வண்டியை ஓரமா நிறுத்திருங்க. சரிம்மா. அண்ணா அண்ணா, இங்கே இறங்க. சரிம்மா, சரிம்மா. நிறுத்துங்க நிறுத்துங்க. நீங்க போங்க. அந்த பொண்ணு நினைச்சது சரியா தான் போச்சு. யோ, கேட்டுட்டு இருக்க, பதில் சொல்லாம யோசிச்சுட்டே இருக்க. அந்த பொண்ணு எப்போ வழியில இறங்கிருச்சு பாக்கலையா நீங்க? எங்கடா இறங்கிருப்பா? தெரியலையே. நம்ம பின்னாடி தானே வந்தோம். சார், எனக்கு ஒரு சவாரி இருக்கு சார். கஸ்டமர் ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க, நான் போகணும் சார். டேய், டிக்கில போய் செக் பண்றா. செக் பண்ண விடக்கூடாது அவளை. தாமரைக்கா தம்பி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க. அந்த ராணி எங்க போயிருக்கா? அது வந்து என்ன பொய் சொல்லலாம்னா யோசிக்காதீங்கக்கா. ராணி எங்க போயிருக்கான்னு உண்மையை சொல்லுங்க. நீங்க இல்லாம தனியா அவ எங்கேயும் போக மாட்டா. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கக்கா. அது அது இங்க பாருங்க, பொம்மிய கொன்னவங்க ராணிய ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நேத்து நைட் கூட இது சம்பந்தமா ஒரு கொலை நடந்திருக்கு. அவ தேவையில்லாத பிரச்சனையில போய் மாட்டிக்க கூடாதுன்னு தான் கேட்டுட்டு இருக்கேன். சொல்லுங்கக்கா. ஐயோ, அந்த பூஜையை பத்தி வேற சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிறா. இப்ப என்ன பண்றது? காட்டுக்குள்ள ஒரு கோயில் இருக்குது. அங்க போய் வேண்டிக்கினா பொம்மிய கொன்னவங்க யாரு என்னன்னு தெரியும்னு ஒரு சித்தர் சொன்னாருப்பா. அதுக்கோசரம் தான் அவ போய்கிறா. அவ ஏக்கா இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்றா? சரி, அந்த கோவில் எங்க இருக்கு? இங்கதான் உறையூருங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்கிற காடுன்னு சொன்னாப்பா. சரி, நான் போய் என்ன பாக்குறேன். பாத்துப்பா, ஜாக்கிரதை. பொம்மியை கொண்டவளை கண்டுபிடிக்கிறதுக்காக காட்டு கோயிலுக்கு போயிருக்காளா? அவளை அங்க வச்சு சமாதி கட்ட சொல்ல வேண்டியதுதான். ஏற்கனவே அவளை மிஸ் பண்ணிட்டேன்னு தேடுறவங்களுக்கு
இந்த உறையூர் காட்டை பத்தி சொல்லணும். அவள் அந்த நடு காட்டுக்குள்ளே புதைக்க சொல்லணும். அவ கொஞ்ச நஞ்ச ஆட்டமா ஆடினா எவ்வளவு இருட்டா இருக்குது. இந்த இருட்டுல அந்த கோயிலை எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த கோயிலை எப்படியாவது சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும். சித்தரையா, அந்த ஆத்தாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நீதான் எனக்கு உதவி பண்ணணும். ஒரு வழியா சித்தர் சொன்ன கோயிலை கண்டுபிடிச்சாச்சு. இந்த கோயில தான் சித்தர் சாமி சொல்லுகிறாருன்னு நினைக்கிறேன். அந்த ஆத்தாவை பார்த்து அவளாண்ட என் வேண்டுதலை வைக்கணும். என் வேண்டுதலை அந்த ஆத்தா காது கொடுத்து கேட்கணும்.